குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து யூரோலித்தியாசிஸ் பார்த்தோம், சரிங்களா? இந்த கிளாஸ் ட்ராமா ஆஃப் கிட்னி, பிளாடர், யூரித்ரா அண்டு யூரட்டர் பார்க்க போகிறோம். ட்ராமா அப்படின்னாவே அடிபடுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதில் அப்போ பிளாடர்லேயோ, கிட்னிலேயோ, யூரித்ராலேயோ, யூரட்டர்லேயோ அடிபட்டால் எந்த மாதிரியான அடிப்படலாம், அதுக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? A continual increase in the incidence of traumatic renal injury is related to an increase in the mechanization and the speed of transportation and to the increase in violent crime and injury. அதாவது இது எப்படி நடக்கலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானைசேஷன். அப்போ மெஷின் ஏதாவது நம்ம மேலே விழுந்துடலாம், இல்லை நம்ம ஆக்சிடெண்ட் ஆகலாம் நம்மளுக்கு, ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏதாவது பண்ணலாம், ஸ்பீடாக வந்து ஏதாவது இடிச்சிடலாம், இல்லை வயலண்ட் க்ரைம், அது கத்தியால் அப்படி குத்தும் போது கரெக்டாக கிட்னி இருக்கிற இடத்துல குத்தலாம். இது எல்லாமே வந்து ட்ராமா ஆகிறதுக்குரிய சான்சஸ் தான். Injury particularly related to the urinary tract. Damage include fractures of a pelvis, penetrating blow to the body and blunt trauma. அதாவது அந்த இன்ஜுரி வந்து நாட் ஒன்லி அஃபெக்ட் த கிட்னியை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, பெல்விக் கேவிட்டியும் ஃபுல்லாக வந்து ஃப்ராக்சர் பண்ணிவிடும். பெல்விக் போன்ஸு, அப்புறம் பெனிட்ரேட், ஐ மீன் உள்ளே கத்தியால் குத்துனா அப்படி அந்த உள்ளே வரைக்கும் சொருகி எடுக்கிறோம்ல, அதான் பெனிட்ரேட், ஒன்றை வந்து கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணும்போது கிட்னியை சுற்றி உள்ள மற்ற ஆர்கன் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது, ஓகேங்களா? இதான் இன்ட்ரொடக்ஷன். காசஸ் பார்த்திங்கன்னா பிளண்ட் ட்ராமா இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் காஸ். பிளண்ட் ட்ராமா ஐ மீன் அப்படியே குத்தி கிழிக்கிறது, அதான் பிளண்ட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜுரி டு த கிட்னி ஷுட் பி கன்சிடர்ட் இன் மல்டிபிள் ஆர் ஸ்பாட்ஸ் இன்ஜுரி, டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபால்ஸ். அதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் வந்து மெயினாக இது நம்மளுக்கு வருது அப்படின்றாங்க. ஏன்னா விழும்போது எது வேணாலும், இப்போ வண்டியில் போய்ட்டுருக்கோம் விழுறோம் அப்படின்னா வண்டியில் உள்ள ஏதாவது ஒரு பார்ட்ஸ் கூட நம்மளோட வயிற்றில் குத்தலாம் அந்த கிட்னி இருக்கிற இடத்துல, சரிங்களா? இட் இஸ் எஸ்பெஷலி லைக்லி வென் த பேஷண்ட் இன்ஜுரி த அப்டமன், ஃப்ளாங்க் ஆர் பேக். மோஸ்ட்லி அப்டமனில் அடிபட்டுச்சு அப்படின்னாவே அப்டமன் ஆர்கன் ஏதாவது அஃபெக்ட் ஆகும். அப்போ கிட்னியும் அப்டமனில் இருக்கிறதுனால அதுவும் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்றாங்க. அடுத்து பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி மே ரிசல்ட் ஃப்ரம் வயலண்ட் என்கவுண்டர்ஸ். பெனிட்ரேட்டிங் இன்ஜுரினா அப்படி குத்துறது, அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு இதை வந்து இப்படி குத்தி உள்ளே கொண்டுட்டு போகிறது, அதுதான் பெனிட்ரேட்டிங். அது வந்து எந்த மாதிரியான இதில் நடக்கலாம் அப்படின்னா கன் ஷூட் சொல்லும்போது அந்த கன்னில் உள்ள அந்த இது இருக்குல்ல, நம்ம தோட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த இது வந்து அப்படி சுடும்போது அப்படி கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகும். இன்னொன்று ஸ்டாபிங் இன்சிடென்ட் மீன்ஸ் கத்தியால் அந்த மாதிரி குத்துறது, மர்டர் அட்டம்ப்ட்னு சொல்லுவோம்ல, கத்தியால் குத்துறது. அப்புறம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எரர், அதாவது இது வந்து தானாக நடக்கிறது. நம்ம வந்து இப்போ அப்டமன் சர்ஜரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் கிட்னியில் வந்து அப்படி இன்சிஷன் பண்ணிடுறது. இப்போ அப்டமன் இப்படி மேலே ஸ்கின் இன்சிஷன் பண்ணிகிட்டே வரோம், மியூக்கஸில் இன்சிஷன் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தெரியாமல் கிட்னியில் இன்சிஷன் பண்ணிடுறது, சரிங்களா? அதனால் கூட வரலாம். பெல்விக் ஃப்ராக்சர் மே ரிசல்ட் இன் பிளாடர் பெர்ஃபரேஷன் அண்ட் யூரித்ரல் டியரிங். இப்போ பெல்விக் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் வேறு என்ன சொல்லலாம்னா, இப்போ ரிப்ஸு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி போய் இப்படி குப்பரக்க விழுறோம், அப்போ ரிப்ஸு ஃப்ராக்சர் ஆகுது. ரிப்பு ஃப்ராக்சர் ஆகி என்ன ஆகும், அது வந்து உள்ளே உள்ள லங்ஸை வந்து பெனிட்ரேட், ஐ மீன் குத்திடும். அந்த ரிப்பு ஃப்ராக்சர் ஆகி அது போய் என்ன பண்ணும், உள்ள லங்ஸை அப்படி குத்தி கிழிக்கும். அதே மாதிரி தான் பெல்விக் போனில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆனாலும் அது போய் அந்த கிட்னியில் அந்த யூரட்டர், பிளாடர் அதில் வந்து குத்தி அதை இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எ ஷார்ப் ப்ளோ டு த பாடி பர்டிகுலர்லி டு த லோயர் பேக் மே ரிசல்ட் இன் கன்ட்யூஷன், டேரிங் ஆர் ரப்சர் ஆஃப் த கிட்னி. அந்த ஷார்ப் ப்ளோ டு த பாடி பர்டிகுலர், அது மீன் என்னென்னா அந்த எந்த ஒரு இது இறங்குதோ உள்ள, அடிப்படுறதா இருந்தாலும் சரி, குத்துறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பர்டிகுலரில் பண்ணும்போது லோ பேக், ஐ மீன் லோ பேக்னால் பின்னாடி கீழே, பேக் சைடு கீழ்ப்பக்கமாக லோயர் அப்டமனில் குத்தும் போது இது எல்லாமே இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரட்டர், பிளாடர், யூரத்ரா எல்லாமே, சரிங்களா? இதுதான் வந்து காசஸ். அடுத்து பேத்தோஃபிசியாலஜி. இஃப் ட்ராமா ஆஃப் த யூரினரி ட்ராக்ட் அக்கர்ஸ் ஃபார் எனி ரீசன், எந்த ரீசனில் வேணாலும் அந்த ட்ராமா வரலாம். யூரின் அவுட்புட் மேபி ஸ்கேண்ட் ஆர் ஆப்சண்ட் ஆஃப்டர் ட்ராமா. அந்த ட்ராமா ஆனதுக்கப்புறம் யூரின் வந்து வராமல் இருக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக வரலாம். யூரின் இஸ் ப்ரெசன்ட் மேபி பிளட்டி அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பெரிட்டோனைட்டிஸ் மே அப்பியர். அது மாதிரி யூரின் வந்துச்சு அப்படின்னா ஹெமச்சூரியா, பிளட் ப்ரெசன்ட் அண்ட் த யூரின், அது இருக்கலாம். அப்படி இல்லைனா பெரிட்டோனைட்டிஸ், அது உள்ளேயே கசிஞ்சு என்ன ஆகும், பெரிட்டோனைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிட்டோனியம் வரலாம். The first symptoms of trauma.
to the kidney usually are hematuria and pain or tenderness of the upper abdominal quadrant and flank on the involved side. அதாவது ஃபஸ்ட்டு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமச்சூரியா தான். எங்கே இன்ஜுரி ஆனாலும் யூரின் வெளில வரும்போது அது கூட சேர்ந்து ப்ளட்டும் வரும். இன்னொன்று பெயின் இருக்கும். இன்ஜுரியான இடத்துல கண்டிப்பாக பெயின் அண்டு டெண்டர்னஸ் இருக்கும். அப்புறம் அப்டாமினல் எந்த பார்ட்டு நம்ம குவாட்ரண்ட் இருக்குல்ல 9 குவாட்ரண்ட் அதில் எந்த குவாட்ரண்ட்டில் வந்து அடிபட்டிருக்குதோ அந்த குவாட்ரண்ட் பெயின் வந்து இருக்கும். சைன் ஆஃப் ஷாக் மே பி ப்ரெசன்ட் இஃப் ஹெமரேஜ் இஸ் எக்ஸ்டென்சிவ். ஹெமரேஜ் வந்து அதிகமாக போயிட்டே இருந்துச்சு, நம்ம யூரினில் வந்து பிளட்டு கலந்து அதிகமாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து ஷாக்குக்கு போயிடுவாங்க, ஹைப்போலிமிக் ஷாக்குக்கு போயிடுவாங்க. அடுத்தது டயக்னோஸ்டிக் எவல்யூஷன். ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராமா டு த ஏரியா ஆஃப் த கிட்னி. எப்படி வந்து ஹிஸ்ட்ரி அதாவது ட்ராமா வந்துச்சுன்றதை ஹிஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். அடுத்து கேயூபி கிட்னி யூரிட்டர் பிளாடர் டெஸ்ட் பண்ணணும். அடுத்து சிஸ்டோகிராம் மீன்ஸ் அந்த பிளாடர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஐவிபி இன்ட்ராவீனஸ் ப்ரெஷர் பார்க்கணும். ரீனல் ஆஞ்சியோகிராஃபி பண்ணணும். சிடி ஸ்கேன் எடுக்கணும். சீரியல் யூரின் அனலைசிஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் பன் அண்டு கிரியாட்டினின் லெவல் இது எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் நோ நீட் டு எக்ஸ்பிளைன் இட்டு. அடுத்து மேனேஜ்மெண்ட்டில் ப்ரொவைட் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். பேஷண்ட் வந்து ஃப்ளூயிட் அண்ட் அனால்ஜசிக்ஸ் டு சர்ஜிக்கல் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஃப் நெஃப்ரக்டமி. ஃப்ளூயிட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு, என்ன பேஷண்ட் ஷாக்குக்கு போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அனால்ஜசிக் கொடுக்கணும், என்ன பெயின் இருக்கும் அவங்களுக்கு. இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூட் கண்ட்ரோலிங் ப்ளீடிங். ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இனிஷியல் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கொடுக்கணும். ப்ளீடிங்க்கு என்ன இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்? கொயாகுலன் கொடுப்போம்ல. ஓகே, கொயாகுலன் கொடுத்தோம் அப்படின்னா அது மாதிரி ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரக் இருக்குதோ அதை கொடுக்கணும். ப்ரிவென்டிங் ஷாக் அண்ட் ப்ரொமோட்டிங் யூரினரி ட்ரைனேஜ். A cystostomy may be performed to provide urinary drainage when injury involved the bladder and urethra. இப்போ பிளாடர்லேயோ யூரித்ராலேயோ இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா சிஸ்டோட்டமி பண்ணணும். பிளாடர்லேயே ஒரு ஓப்பனிங் கொடுத்து அதுலேருந்தே யூரின் வெளில வர மாதிரி பண்ணணும். ஏன்னா கீழே வர யூரித்ராலேயோ இல்லை வந்து இதுலேயோ நம்மளுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அதனால் நம்ம சிஸ்டாட்டமி பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து வைட்டல் சைன்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஹெமட்டோக்ரிட் லெவல் ஆர் மானிட்டர் டு அசஸ் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா வைட்டல் சைன்ஸ் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரெக்கார்டு இன்புட் அவுட்புட் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ஆஃப் பெயின் மே இண்டிகேட் யூரித்ரல் கோலிக் சிக்னிஃபையிங் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த யூரிட்டர் பை அ கிளாட். அதை ப்ளீட் ஆகி அந்த கிளாட் வந்து அடைச்சிட்டு கூட இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து யூரின் வெளில வராமல் உள்ளேயே பிளாடர்லேயே ரிட்டென்ஷன் ஆகி பெயின் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெட் ரெஸ்ட் இஸ் டு பி மெயின்டைன் until gross hematuria resolved. Thereafter activity progress according to tolerance and absence of hematuria. பெட் ரெஸ்ட் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க ஹெமச்சுரியா வந்து ரிசால்வ் ஆகிற வரைக்கும், ஹெமச்சுரியா போயிட்டு நல்ல யூரின் வர வரைக்கும் அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். when urethral injury or suspected, great care must be taken when inserting urinary catheters to prevent further urethral injury. அதாவது அந்த ஹெமச்சுரியா வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு உள்ள ஹெமச்சுரியாவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உடனே என்ன பண்ணிடணும், கெத்திட்டர் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். ஏன்னா மறுபடியும் அது வந்துகிட்டே இருந்துச்சு, அந்த பார்ட் வந்து நம்ம ஒர்க் கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் வந்து அதிகமாக நம்மளுக்கு காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. A kidney may become loosened and float or become displaced. அதாவது அந்த இடித்த இடியிலையோ இல்லை குத்துனதுலையோ சம்திங் அடிப்பட்டதில் அந்த கிட்னி வந்து பிளேஸ் மாறி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நெஃப்ரோப்டாசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னி வந்து அதோட பிளேஸ், அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புல எல்லா ஆர்கனுக்குமே ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த பிளேஸில் தான் இந்த ஆர்கன் இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த கிட்னி லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்னி வந்து இந்த பிளேஸில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மார்க்கிங் இருக்குது. அந்த மார்க்கை விட கொஞ்சம் இறங்கிடுச்சு இல்லை ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து நெஃப்ரோப்டாசிஸ். ஓகேங்களா. பார்ப்போம், அடுத்த பிக்சர் பார்ப்போம். இஃப் சிம்டம்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அக்கர்ஸ் த கிட்னி மே பி சுச்சர் டு இட்ஸ் அனட்டமிக்கல் சைட். அந்த மாதிரி அப்நார்மலாக மாறிடுச்சு கிட்னி அந்த அடிப்பட்டதுலேயோ சம்திங் எதுலையோன்னா அந்த கிட்னியை மறுபடியும் அதோட பிளேஸில் கொண்டு போய் சூச்சர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அதோட ஒர்க்கை வந்து கரெக்டாக இது பண்ணும். மற்ற ஆர்கன்ஸும் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அந்த சூச்சர் பண்ணுறோம்ல, மறுபடியும் அதோட அனாட்டமிக்கல் சைட்டுக்கு கொண்டு போய் சூச்சர் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் வந்து நெஃப்ரோஃபெக்சி. ஓகேங்களா. 1 செகண்ட். இது நெஃப்ரோப்டோசிஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஹெல்த்தி கிட்னி.
இது வந்து ஹெல்த்தி கிட்னி, ரெண்டும் எப்படி அழகாக ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து நெஃப்ரோப்டோசிஸ். ஒன்று இந்த கிட்னி மேலேருந்து லெஃப்ட் கிட்னி கீழே இருக்கலாம், இல்லை லெஃப்ட் கிட்னி மேலேருந்து ரைட் கிட்னி கீழே இருக்கலாம். இது பேர் தான் நெஃப்ரோப்டோசிஸ். இந்த மாதிரி இடம் மாறிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதான் எடுத்து வச்சு நம்ம சூச்சர் போடுறோம். அதே பிளேஸ்லேயே வந்து எடுத்து வச்சு சூச்சர் போடுறோம். அதுக்கு பேர் தான் வந்து நெஃப்ரோஃபெக்சி. ஓகேங்களா. போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி த பேஷண்ட் ஹிப்ஸ் ஆர் எலிவேட்டட் டு ப்ரிவென்ட் டென்ஷன் ஆன் த சூச்சர் லைன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இந்த சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் இப்போ பேஷண்ட் வந்து எப்படி படுக்க வச்சுருக்கணும், ஹிப் வந்து எலிவேட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து டென்ஷன் அதிகமாக இருக்காது ஹிப்பில். நெஃப்ரக்டமி மே பி இண்டிகேட்டட் டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த ட்ராமா. நெஃப்ரக்டமி இஃப் நீடட், ரொம்ப அதிகமாக அப்படியே கிட்னியிலேயே குத்திட்டாங்க கத்தியாலனா நெஃப்ரக்டமி பண்ணி எந்த பார்ட்டோ அந்த பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். தீஸ் ஆர் ஆல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ட்ராமா ஆஃப் கிட்னி, பிளாடர், யூரித்ரா அண்ட் யூரிட்டர். நர்சிங் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் எப்போதும் போல தான். என்ஷூரிங் இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் இன்டேக் கொடுக்கணும், ப்ரொவைடிங் கம்ஃபர்ட், மானிட்டரிங் இன்டேக் அண்ட் அவுட்புட், அப்சர்விங் ஃபார் ஹேமச்சூரியா, டிட்டர்மினிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மயோக்ளோபினூரியா. அதாவது மயோக்ளோபினூரியானா யூரின் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் வந்து குளோபின் வந்து அதிகமாக இருக்கும். எப்படி ஆல்புமின் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி குளோபின் இருக்கிறதையும் அதில் நம்ம கண்டுபிடிச்சி வைக்கணும். ஓகேங்களா. Assessing the cardiovascular status and monitoring potentially nephrotoxic antibiotic. cardiovascular status வந்து அசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு, அனட்டமி படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நெஃப்ரோடாக்சிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கேர் ஆஃப் த பர்சன் இஸ் சிமிலர் டு நெஃப்ரக்டமி ஆர் யூரினரி டைவர்ஷன் ப்ரொசீஜர். அதாவது எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு செய்யணும். டைவர்ஷன் ப்ரொசீஜர். Teaching should include preventive strategies such as wearing a seat belt when on automobile, following safety rules when riding bicycle or walking, and wearing protective equipment when participating in contact sports. அதாவது நம்ம வந்து ஹெல்த் டீச்சிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி இது போட்டுட்டு போங்க, காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க, அந்த மாதிரி சேஃப்டி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பைசைக்கிள் ரைடிங் அந்த வாக்கிங்லாம் போனீங்க அப்படின்னா எப்படி போகணும், எந்த மாதிரி போகணும் அப்படின்றதையும் நம்ம ஹெல்த் டீச்சிங் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது அவங்களுக்கு எந்த விதமான அந்த இன்ஜுரியும் ஆகாமல் ப்ரொடக்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும் அவங்களுக்கு. பர்சன் வித் ஒன் கிட்னி ஷுட் பி காஷன் ரெகார்டிங் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ். ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது, நான் வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க சொல்லணும். இல்லைனா அதுக்குரிய ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து ட்ராமா ஆஃப் கிட்னி, பிளாடர், யூரித்ரா அண்டு யூரட்டர். ஒரு ட்ராமா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூரினரி ஸ்ட்ரிக்சர். ஸ்ட்ரிக்சர்னாவே சுருங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரிக்சர் அப்படின்னா ஸ்டிச்சர் போடுறோம்ல, தைக்கிறோம்ல, அந்த விரிஞ்சிருக்கிற கட்டான பார்ட்டை என்ன பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம்ல. ஸ்டிச் அப்படின்னாவே என்ன அர்த்தம், அதை க்ளோஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். கிழிஞ்சிருக்க பார்ட்டை க்ளோஸ் பண்ணுறது. அப்போ ஸ்டிச்சுனாவே க்ளோஸ்னு அர்த்தம். அப்போ யூரினரி ஸ்ட்ரிக்சர் அப்படின்னா அந்த யூரினரி ட்ராக்கில் எந்த இடமாவது கன்ட்ராக்ஷன், சுருங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா. இதிலே இதோ பாருங்கள், உங்களுக்கு உங்கள் புக்கிலே சூப்பராக கொடுத்துருக்காங்க பிக்சர். இது நார்மல் க்ராயின், இது வந்து யூரினரி ஸ்ட்ரிக்சர். இந்த இடம் பாருங்கள், இந்த கோட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த இடம் அந்த ஸ்பெர்மேட்டிக் கார்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் நார்மலாக இருக்கா, இந்த இடம் பாருங்கள் சுருங்கி இருக்கா இந்த பிளேஸு, அதுதான் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Urethral stricture of urethral stenosis is the urethral lumen obstruction. Any obstruction, stricture சுருங்கி போய் obstruction ஆவறதுன்னு அர்த்தம். It causes a blacked or reduced flow of urine. அந்த ஸ்ட்ரிக்சர் அந்த இடத்துல ஆவறதுனால என்ன ஆகுது, யூரின் வந்து உள்ளேருந்து வெளியில் வராமல் பிளாக் பண்ணிக்குது. அப்புறம் இல்லைன்னா சொட்டு அங்கே இருக்கிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னு அர்த்தம். which can lead to complication. அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனி செக்ஷன் ஆஃப் த யூரித்ரா மே பி அஃபெக்டட். எந்த செக்ஷன் வந்து அதில் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இன் ஜென்ரல் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் டிவைடட் இன்டு 2 மெயின் கேட்டகரி. 2 மெயின் கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஆன்டீரியர் யூரித்ரா, போஸ்டீரியர் யூரித்ரான்னு. ஆன்டீரியர் யூரித்ரா அப்படின்னா ஃப்ரம் த ஸ்பிங்டர் கண்ட்ரோல் மசில் டு த டிப் ஆஃப் த பீனிஸ். அதாவது ஸ்பிங்டர்லேருந்து பீனிஸ் வரைக்கும் ஆன்டீரியர் யூரித்ரா. போஸ்டீரியர் யூரித்ரானா ஃப்ரம் த பிளாடர் டு த யூரித்ரல் ஸ்பிங்டர். யூரித்ரல் ஸ்பிங்டர்லேருந்து பிளாடர் வரைக்கும் உள்ளது போஸ்டீரியர்
போஸ்டீரியர் யூரெத்ரா. சரியா, அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன காசஸ்னால நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிக்சர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமா ஃப்ரம் இன்ஜுரி ஆர் ஆக்சிடென்ட் வித் டேமேஜ் டு த யூரெத்ரா ஆர் பிளாடர். ட்ராமா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ட்ராமா ஆகும்போது எந்த ஒரு இடத்துலையும் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்கும், சுருங்கி போயிருக்கும். அந்த மாதிரி யூரெத்ராவில் வந்து ட்ராமா வந்து அந்த இடம் சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா பிளாடர்லேயோ இல்லை யூரெத்ராலேயோ இல்லை யூரோட்டர்லேயோ சுருங்கிடும். அதனால உள்ளேருந்து வெளில வர முடியாது. அது ஒரு காசஸ்ஸு. பெல்விக் இன்ஜுரி ஆர் ட்ராமா, ப்ரீவியஸ் ப்ரொசீஜர்ஸ் இன்வால்விங் த யூரெத்ராவில் வந்து ப்ரீவியஸாக சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து அப்படி தான் சுருங்கிடும். ப்ரீவியஸ் ப்ராஸ்டேட் சர்ஜரி இருக்குல்ல, ட்ரான்ஸ் யூரெத்ரல் ரெசெக்ஷன் ஆஃப் த ப்ராஸ்டேட், அதை எடுக்கிறோம்ல, அந்த சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலோ, கேன்சர் ஆஃப் த யூரெத்ரா இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் ஆஃப் த யூரெத்ராவில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, ப்ரீவியஸ் ஹைப்போஸ்பேடியாசிஸ் சர்ஜரி. ஹைப்போஸ்பேடியாசிஸ் அப்படின்னா தெரியும், இது ஒரு கண்டிஷன், இதில் படிச்சிருப்பீங்க பீடியாட்ரிக்கில். அப்நார்மல் ஓப்பனிங் ஆஃப் த யூரெத்ரா, அதுக்கு பேர் தான் ஹைப்போஸ்பேடியாசிஸ். ஓகேங்களா. கன்ஜெனிட்டல் மால்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த யூரெத்ரா, இது எல்லாமே காசஸ். ஹைப்போஸ்பேடியாசிஸ் கூட திஸ் இஸ் த ஹைப்போஸ்பேடியாசிஸ். இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது நார்மல் பொசிஷன் ஆஃப் த யூரெத்ராவோட ஓப்பனிங் எங்கே இருக்கணும், த எட்ஜ் ஆஃப் த பீனிஸ் அங்கே இருக்கணும், நார்மல் பொசிஷன். அது இல்லாமல் யூரெத்ரல் ஓப்பனிங் வந்து இந்த மாதிரியான கீழே உள்ள எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா அது அப்நார்மல். அது பேர் தான் ஹைப்போஸ்பேடியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நார்மல் யூரெத்ராவுக்கு கீழே இருந்துச்சுன்னா கிளாண்டுலார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஓப்பனிங்கை. அதுக்கு கீழே சப்கொரோனல், அதுக்கு கீழே டிஸ்டல், மிட் ஷாஃப்ட்டு, ப்ராக்சிமல், சாக்ரோட்டல், பெரினியல். இங்கெல்லாம் யூரெத்ரல் ஓப்பனிங் இருக்கலாம். இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்நார்மல். அந்த மாதிரி ஆன்டீரியரில் இருக்கிற 70% அப்நார்மல் யூரெத்ரா வந்து இங்கே தான் இருக்குன்றாங்க, சப்கொரோனல் வரைக்கும். 30% தான் பினைல் அண்டு போஸ்டீரியரில் இருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா. ஓகே, இதெல்லாம் காசஸ் ஃபார் urinary strictures. அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். சிம்டம்ஸ் ஆஃப் யூரெத்ரல் strictures கேன் ரேஞ்ச் ஃப்ரம் நோ சிம்டம்ஸ் அட் ஆல், ஏசிம்டமெட்டிக்காக இருக்கலாம், டு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட், டு கம்ப்ளீட் யூரினரி ரெட்டென்ஷன். மைல்டாக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக யூரின் வராமல் இருக்கலாம். இது எல்லாமே யூரினரி ஸ்ட்ரிக்சர், அந்த ஸ்ட்ரிக்சர் இருக்கிறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. பெயின்ஃபுல் யூரினேஷன் இருக்கும், டிஸ்யூரியா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், யூரினரி ரெட்டென்ஷன் இருக்கலாம், இன்கம்ப்ளீட் எம்ப்டிங் ஆஃப் பிளாடர் இருக்கலாம், டிக்ரீஸ்டு யூரின் ஸ்ட்ரீம்னால் வந்து என்னென்னா அந்த ஃப்ளோ, அந்த யூரின் போகும்போது அந்த மிக்சுரேஷன் டைமில் அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அது பேர் தான் யூரின் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அது டிக்ரீஸ்டாக இருக்கலாம். ட்ரிப்ளிங் ஆஃப் யூரின் ட்ராப்பாக வந்து வெளியில் வந்துட்டுருக்கலாம். ஸ்ப்ரேயிங் ஆர் டபுள் ஸ்ட்ரீமிங் யூரின், பிளட் இன் த யூரின், ஹெமச்சுரியா ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், பிளட் இன் த சீமன், அப்புறம் யூரினரி இன்கான்டினன்ஸ், பெல்விக் பெயின், டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த யூரெத்ரா, ரெடியூஸ்டு எஜாகுலேஷன் ஃபோர்ஸ், இன்ஃபர்டிலிட்டி. இது எல்லாமே வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் யூரினரி ஸ்ட்ரிக்சர்ஸ். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூரின் அனலைசிஸ் பண்ணலாம். எனி டு செக் ஃபார் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், பிளட் அண்ட் கேன்சர் இன் யூரின். அதாவது என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்து யூரினரி ஃப்ளோ டெஸ்ட்டு, நல்லா யூரின் ஃப்ளோ வந்து வருதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யூரித்ரல் அல்ட்ராசவுண்டு பார்க்குறோம், எந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெல்விக் அல்ட்ராசவுண்ட் பார்க்குறோம், பெல்விக் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜின் பார்க்குறோம். அடுத்து ரெட்ரோகிரேட் யூரித்ரோகிராம் யூசஸ் எக்ஸ்ரே இமேஜஸ். அது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, டு செக் ஃபார் எ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஆர் இன்ஜுரி ஆஃப் த யூரெத்ரா அஸ் வெல் அஸ் த லென்த் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிக்சர் அலாங் த யூரெத்ரா. எந்த இடத்துல அது இன்ஜுரி ஆகிருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ரிக்சர் இருக்குது, எந்த அளவில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் ரெட்ரோகிரேட் யூரித்ரோகிராம் பண்ணுறோம். சிஸ்டோஸ்கோப்பி டு விஷுவலைசேஷன் ஆஃப் த பிளாடர், அதில் பிளாடர் கிட்ட ஏதாவது இருக்குதான்றதை விசுவலை பண்ணுறதுக்கு தான் அந்த சிஸ்டோஸ்கோப்பி. ஓகேங்களா. இந்த பிக்சர்லேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூரெத்ரல் ஸ்ட்ரிக்சர். இது வந்து பிளாடராக மேலே உள்ளது, இங்கே பக்கத்தில் ப்ராஸ்டேட் கிளாண்டாக, ஃப்ளோ ஆஃப் யூரின் மேலேருந்து வருதா பிளாடர்லேருந்து, அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் இருக்கிறதுனால யூரித்ராவுக்கு அந்த யூரின் வந்து ஃபுல்லாக போக மாட்டேன்து. இங்கே ஸ்ட்ரிக்சர்ஸ் நடுவில் வந்து இங்கே பாருங்கள் மெலிசாக இருக்குது, அதுதான் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இதுக்கு வந்து என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஸ்ட்ரிக்சர் எந்த இடத்துல சுருங்கி இருக்குதோ அதை எடுத்துவிட போகிறோம். அதை எடுத்துவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ வந்து இருக்க போகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வந்து யூரித்ரோபிளாஸ்டி அப்படின்னா,
நம்ம அந்த அந்த இடத்துல உள்ள அந்த மசில் ஸ்டிச்சான மசில் எடுத்துகிட்டு வேறு மசில் எடுத்து வச்சு அந்த இடத்துல சூச்சர் பண்ணுறது தான் யூரித்ரோபிளாஸ்டி. இட்ஸ் எ டெலிகேட் ஆப்ரேஷன் ஆஃப் மைக்ரோ சர்ஜரி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி. இது வந்து ரொம்ப பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான், மைக்ரோ சர்ஜரி. Due to the importance of the organs concerned, the operation must be performed by extremely competent staff in this field. இதில் யார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது யூரித்ராஸ்டமி. யூரித்ராஸ்டமி அப்படின்னா ஓப்பனிங் பண்ணுறது. எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் that is typically done under general anesthesia. A thin tube with a camera is inserted into the urethra to visualize the stricture. Then a tiny knife is passed through the endoscope to cut the stricture lengthwise and open the flow of urine. அந்த இதோ பாருங்கள், இந்த இதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி யூரித்ராஸ்டமி, அதாவது ஒரு இதை அனுப்புகிறாங்க, ஒரு டியூபை. அந்த டியூப் போயிட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரிக்சர் இருக்குதுன்னு சொல்லுது. அப்படி அந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்ட்ரிக்சர் இருக்கோ அந்த இடத்துல அந்த டியூப் நின்றுடும். நம்ம இங்கேருந்து ஒரு சின்ன நைஃப் அனுப்பினோன்னா அந்த ஸ்ட்ரிக்சரை வந்து இப்படி கிழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ வந்து யூரின் ஃப்ளோ வெளியில் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து யூரித்ரல் டைலட்டேஷன். அதே தான் இதுவும். டைலட்டேஷன் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிக்சர் இருக்கோ அந்த இடத்துல ஒரு இது மாதிரி விட்டு அதை டைலேட் பண்ணி விடுறது. ஓகேங்களா. Thin rod of increasing diameters are gently inserted into the urethra from the tip of the penis in order to open up the urethral narrowing without causing any further injury to the urethra. அதிகமாக இன்ஜுரி ஆகாமல் லைட்டாக அதை வந்து அந்த ஸ்டிச்சரை வந்து ரிமூவ் பண்ணி விடுறோம். This procedure may need to be repeated from time to time as stitches. இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம டைம் டு டைம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், அந்த திட்ட க்ளோஸ் ஆகிடும், மறுபடியும் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி டைம் டு டைம் வந்து இதை பண்ணலாம். யூரித்ரல் ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட். ஸ்டென்ட் அப்படின்னாவே தெரியும், நம்ம ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பி மாதிரி இருக்கிறத உடம்புக்குள்ளே வைக்கிறதுக்கு பேர் தான். அது எங்கே வேணாலும் வைக்கலாம், கார்டியாக்கு எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். இதில் வந்து யூரித்ரல் ஸ்டென்ட்னால் யூரித்ரலில் நம்ம வைக்கிறோம், யூரினரி அந்த ட்ராக்டில் வைக்கிறோம். Urethral stent placement is another endoscopic procedure aimed at treating urethral stricture. Depending on the location of the stricture in the urethra, a closed tube can be passed through an endoscope to the area of the stricture. Once it reaches the proper location, then the stent can be opened to form a patent tube for urine to flow. இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த டியூபை வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே யூரின் வந்து கீழே வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா. எந்த விதமான ரிட்டென்ஷனோ எதுவுமே இருக்காது இதில். அடுத்து ஓப்பன் யூரித்ரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓப்பன் யூரித்ரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி. இது வரைக்கும் பார்த்தது வந்து எண்டோஸ்கோபிக் மூலயமா பண்ணுறது, அப்புறம் சிஸ்டோஸ்கோபி மூலயமா பண்ணினது தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் entails several possible technique for correction of urethral stricture and the area of scarring is cut out and the remaining urethra is reconnected. எந்த இடத்துல ஸ்கேர் ஃபார்மேஷன், தழும்பு இருக்குதோ அந்த இடம் தானே ஸ்ட்ரிக்சர் சுருங்கியிருக்கும், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வேறு அந்த அதுக்கு பின்னாடி உள்ள அந்த யூரித்ராவை கொண்டு வந்து அந்த இதில் ஜாயின் பண்ணி விட்டுறது. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து ஜிஐலே பார்த்துருக்கோம். கேஸ்ட்ரக்டமி, அப்புறம் வந்து ஜுஜினாஸ்டமி, பில்ருத் 1 பில்ருத் 2 இந்த மாதிரி பார்த்தோம்ல. எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு இடத்துல அந்த வேவை ஜாயின் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி தான் இதுவும். After the scar tissue is removed, the graft from inside the cheek. ஓகே, இப்போ அந்த இடத்துல உள்ள இதை எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல உள்ள மசில் எடுத்துடுறாங்கன்னா அந்த மசிலுக்கு பதிலாக வேறு மசில் வைக்கணும்ல அந்த இடத்துல. அப்போ எதை வைப்பாங்கன்னா பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டினா உன்னோட சீக் இருக்குல்ல, கன்னத்தோட உள்பக்கத்தில் இருக்கிற அந்த மசில்ஸை கட் பண்ணி பக்கல் மியூக்கோசாவை எடுத்து ஸ்கின் ஃப்ளாப் மே பி யூஸ்டு ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்டட் யூரித்ரா. அந்த இடத்துல அந்த யூரித்ரா இருக்கிற இடத்துல வைப்பாங்க. ஓகேங்களா. இந்த இருக்குது பாருங்கள் சர்ஜரி, ஓப்பன் யூரித்ரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி. இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு அது கூட இன்னொன்று வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது நர்சிங் மேனேஜ்மெண்ட்டு. மானிட்டரிங் ஆஃப் யூரின் அவுட்புட் அண்ட் கேரக்டரிஸ்டிக் மானிட்டர் பண்ணணும். மெயின்டைன் கான்ஸ்டன்ட் பிளாடர் இரிகேஷன் ஃபார் 24 ஹவர்ஸ் கான்ஸ்ட் பிளாடர் இரிகேஷன் கொடுக்கணும். மெயின்டைன் த கெத்திட்டர் வித் இரிகேஷன். கெத்திட்டர் போட்டிருந்தோன்னா இரிகேஷன் கண்டிப்பாக. இரிகேஷனாக என்ன, பீட்டாடினை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறது, அதான் இரிகேஷன். சரிங்களா.
மெயின்டைன் ஃப்ளூயிட் இன்டேக் 2.5 to 3000 பண்ணணும். ப்ரொவைடிங் ஆர்டர் ட்ரக் கொடுக்கணும். அனால்ஜசிக்காக இருந்தாலும் ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக்காக இருந்தாலும் டெல் த பேஷண்ட் that the intensity and frequency will be reduced within 24 hours to 28 hours. அந்த இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கான்றதை பேஷண்ட் கிட்ட கேட்கணும். அடுத்து மானிட்டரிங் ஆஃப் வைட்டல் சைன்ஸ் ரிப்போர்ட்டட் சிம்டம்ஸ் ஆஃப் ஷாக் அண்ட் ஃபீவர் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மானிட்டரிங் ஆஃப் ஃப்ரெஷ் ரெட் பிளட் யூரின் கலர் நாட் டார்க் ரெட் ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி. ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டார்க் ரெட்டாக வரும், அதுக்கப்புறம் வந்து என்னது ஃப்ரெஷ் பிளட் வருதா இல்லையான்றதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உள்ள ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கைடன்ஸ் டு பேஷண்ட் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் த வல்சல்வா மேனுவர். அதாவது வல்சல்வா மேனுவர் அப்படின்னா ப்ரீத்திங் டெக்னிக் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீத்திங் டெக்னிக். அதை வந்து பேஷண்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். ஏன்னா அதை அவங்க பண்ணினாங்க அப்படின்னா இந்த நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். இதுதான் வல்சல்வா மேனுவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கணும், அடுத்தது மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம கூட நிறைய டைம் செஞ்சு பார்த்துருக்கலாம். மவுத்தையும் மூக்கையும் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மூச்சு இழுத்து விடுற ட்ரை பண்ணோன்னா அப்படியே காதெல்லாம் வந்து அப்படி உள்ளேருந்து ஏர் வெளில வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வல்சல்வா மேனுவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேனுவர் வந்து பேஷண்ட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ப்ரிவெண்ட் த யூஸ் ஆஃப் ஏ ரெக்டல் தெர்மோமீட்டர். ரெக்டல் எக்ஸாமினேஷன் அட்லீஸ்ட் 1 week. ரெக்டல் தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கணும். ரெக்டல் எக்ஸாமினேஷன் வந்து 1 week பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கிறது எங்கே யூரத்ரா கிட்ட. அப்போ ரெண்டுத்துக்கும் ஃபிஸ்டுலா வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் பார்க்கணும். மெயின்டைன் அசெப்டிக் டெக்னிக் ஆஃப் யூரின், ட்ரைனேஜ் சிஸ்டம், இரிகேஷன் இஃப் நெசசரி. இதெல்லாம் தேவைப்பட்டால் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.